எங்கள் மாமியார் லட்சுமி தண்ணின்னு ஒரு சாம்பார் வைப்பாங்க, சூப்பராக இருக்கிறது பாருங்கள். பருப்பு ஒரு 50 பருப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெந்தயம், ஒரு 3 காஞ்ச மிளகாய், இது நல்லா வறுத்துடலாம். பருப்பே போட்டுடலாம். போட்டுட்டு பெருங்காயம், மஞ்சத்தூள், தக்காளி, ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். பருப்பு பொங்காது இருக்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது நல்லா வதக்கலாம். சாம்பாருக்கு உப்பு போட்டுடலாம். கூடவே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ நம்ம இந்த சாம்பார் எடுத்து வைக்கணும். சாம்பார் ரொம்ப அட்டகாசமாக நல்லா இருக்குங்க. தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ அருமையாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் நல்லா கமகமன்னு வாசனை வருது. ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த சாம்பார். இந்த ரெசிபி உங்களுக்கு போடுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லக்ஷ்மி தண்ணி இது பேர். சாம்பார்னு சொல்ல மாட்டோம், எங்கள் மாமியார் லக்ஷ்மி தண்ணிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் தண்ணியாக தான் வைக்கணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.